விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பனாக அவர் இந்த நடிப்புலேருந்து அரசியல் வந்திருக்காரு. இப்போ அரசியல் பாதை அவருக்கு எப்படி இருக்கும்? நார்மலாக நீங்கள் பார்த்து சொல்லணும். இப்போ வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, இல்லை அவரே யோசிக்கும் போது, அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளார வரலாமாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. யாருமே நம்மளுமே யோசிச்சது கிடையாது. அவரை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல நடிகன், நல்ல ஒரு ஹீரோ, ரைட்டுங்களா? நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட இந்த சவுத் ஜோன் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிக்கலாக என்ன, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நடிகன் வந்து உங்களுக்கு ஆளுமை திறன் கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட யுகம், ரைட்டுங்களா? இது நம்மளோட தாட்ஸுங்க இந்த மாதிரி. பட் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைம் பீரியட் அவருக்கு அவரோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 35 செகண்டில் ஒரு ஜாதகம் மாறுதுங்க போது நம்ம ஏதோ ஒரு வாய்க்கு வந்தது சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இந்த மூமெண்ட்ஸ், அவர் வந்து செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அந்த நேரம், டைம், அவர் பண்ணக்கூடிய நேரம், அந்த காலத்தின் அடிப்படையில் அவர் வந்து இந்த 2026 வந்து நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கண்டஸ்டன்ட் ஆகும்போது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? 2026லங்க. ஸோ இந்த டைம் வந்து அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது நம்ம வந்து போய் சேரில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம்.